வீரையன் இதை பற்றி நிறைய சொல்லிட்டாங்க, நிறைய பேசிட்டு இருக்காங்க. நான் என்ன சொல்ல போகிறேன்னா ஒன்றும் புதுசாக ஒன்றும் இல்லை. இது என் தம்பி அருணகிரி தான் மியூசிக் டைரக்டர், இன்னேன் விழா நாயகன். படத்துலேயும் எனக்கு தம்பியாக நடிச்சிருக்காரு அருணகிரி. அவர் ஒரு நடிகராகவும் இருக்கார், ஒரு நல்ல இசையமைப்பாளர். ரொம்ப நாளுக்கு முன்னாடியிலேருந்து தெரியும். பட் இன்றைக்கி ஒரு லைம் லைட்டில் பட்டு இந்த பாட்டெல்லாம் கேட்டுட்டு அருணகிரி பற்றி பேசும்போது எனக்கு வந்து ரொம்ப சந்தோஷமாக இருக்கும். கொஞ்சம் உணர்ச்சி ஒரு எமோஷனலாக தான் இருக்கேன் நான். ஏன்னா அவருடைய உழைப்பு, அவருடைய போராட்டம்லாம் ரொம்ப வருஷத்துக்கு முன்னாடியிலேருந்து பார்த்துட்ருக்கோம். இன்றைக்கி இந்த இடத்துல இந்த ஒரு அங்கீகாரம் கிடச்சிருக்கு. மேலும் மேலும் அது வரணும் அப்படின்னு நான் ரொம்ப ஆசைப்பட்றேன். அடுத்து வீரையனை பற்றி சொல்லணும்னா, ஃபரீத் என்கிட்ட வந்து என்ன கதை சொன்னாரோ அது அப்படியே கொஞ்சம் கூட எந்த வித மாற்றமும் இல்லாமல் அதோட என்ஹான்ஸ் பண்ணி தான் எடுத்திருக்காரு. ஏன்னா நிறைய கதை கேட்போம், ஒவ்வொரு இடத்துக்கு போகும்போது அது நம்ம நினச்சது ஒன்று இருக்கும், நடக்கிறது ஒன்றா இருக்கும். பட் இது வந்து இவ்வளோ போராட்டத்துக்கு இடையிலையும் அவ்வளோ ஒரு தெளிவாக ஒரு டைரக்ஷன், ரொம்ப என்ஜாய் பண்ணி பண்ணேன். இந்த மாதிரி ஒரு கேரக்டர் நான் பண்ணதில்லை, இது எனக்கு புதுசு. அதுக்கு முதல்ல நான் ஃபரீதுக்கு நன்றி சொல்லிக்கிறேன். அப்புறம் இனிகோ, நான் பார்க்கும்போது ஷூட்டிங் போகும்போது பாவம் கால் உடஞ்சி நடக்க முடியாமல் நொண்டி ரொம்ப கஷ்டப்பட்டு நடிச்சிருக்காரு. அந்த உழைப்புக்கு, அந்த தியாகத்துக்கெல்லாம் கண்டிப்பாக பலன் இருக்கும் இனிகோ. ஏன்னா இந்த படம் வந்து ரொம்ப நான் ரொம்ப எதிர்பார்த்துக்கிட்டு என்னுடைய கேரியர்லேயே ஒரு முக்கியமான படம்னு நான் நினைக்கிறேன். அது இனிகோவுக்கும் கண்டிப்பாக இருக்கும். அந்த அளவுக்கு இதோட உழைப்பு, இந்த டீம், இந்த கேமராமேன் முருகேஷ் ஆகட்டும், இதெல்லாம் சொன்னோம்னா ஒரு சீன் பண்ணோன்னே அவங்கவுங்க வேலையை பார்த்துட்டு இருப்பாங்க. ஆனால் இது அப்படி இருக்காது. நம்ம என்ன பண்ணலாம், டைரக்டரும் சரி, கேமராமேனும் சரி, கோ ஆர்டிஸ்ட்டு எல்லாருமே சேர்ந்து பண்ணும்போது ரொம்ப என்ஜாய் பண்ணி பண்ணோம். கண்டிப்பாக இது வந்து இப்போ பார்க்கும்போது தான் தெரியுது நம்ம நம்ம உழைப்பு வந்து வீண் போகலைன்ட்டு. இங்கே வந்திருக்கிறவங்க எல்லாருக்கும் மிக்க நன்றி. வீரையன் வெற்றி பெற வாழ்த்துக்கள். நன்றி, வணக்கம். நான் சொன்ன முதல் தான் சொன்னேன், ரொம்ப இயல்பான ஹீரோங்க அவர். நான் அந்த கதை நான் கேட்டிருக்கேன், ரொம்ப பொருத்தமாக இருக்கும் அப்படின்னு சொன்னேன். அதை வந்து நான் ட்ரெய்லரை பார்க்கும்போதும் பாடல் பார்க்கும்போதும் அதை வந்து உணர முடிஞ்சது. ரொம்ப யதார்த்த மனிதர்களோட ரொம்ப யதார்த்தமாக, ரொம்ப இயல்பாக அந்த பாடல்களும் ட்ரெய்லரும் வந்திருக்கு. அதை ஒட்டுமொத்த டீமுக்கும் நான் இந்த டைமில் நான் வாழ்த்து சொல்லிக்கிறேன். இந்த படத்தில் இருக்கிற டெக்னீஷியன்கள், எடிட்டர் ராஜாமுவா சாராக இருக்கட்டும், பாடல்கள் எழுதின கார்த்தி நேதாவாக இருக்கட்டும், இந்த நிறைய டெக்னீஷியன்கள் வந்து என் கூட பணியாற்றினவங்க, அவங்க எல்லாருக்கும் இந்த நேரத்தில் நான் வாழ்த்துக்களை சொல்லுகிறேன். முதல்ல இந்த படத்தினுடைய இயக்குனர், தயாரிப்பாளர் ஃபரீத், அவர் வந்து எனக்கு களவாணி படத்தில் தயாரிப்பாளர் நசீர் சார் மூலமாக அவருடைய மச்சானாக எனக்கு அறிமுகமானார். அந்த களவாணி படத்தில் துவக்கத்தில் தயாரிப்பாளரின் மச்சானாக அறிமுகமாகி களவாணி படப்பிடிப்பு நிறைவடையும் போது என் நெருங்கிய நண்பரானார். ஒரே ஒரு விஷயத்துக்காக அவரை நம்ம எல்லாருமே பாராட்டணும். என்ன அப்படின்னு பார்த்தா, சினிமாவிலேயே பாராட்ட வேண்டிய ஆட்கள் சில பேர் தான். யாரெல்லாம் வந்து மிகப்பெரிய கலைஞர்கள் அப்படின்னு நம்ம சொல்லணும் அப்படின்னா, சொந்த காசில் பணம் போட்டு படம் எடுக்கிற டைரக்டரு, சொந்த காசில் போட்டுட்டு படம் நடிக்கிற ஹீரோ, இவர்கள் எல்லாரும் தான் உண்மையிலேயே பெரிய ஹீரோக்கள். அந்த வகையில் தன்னுடைய கதையை நம்பி சொந்த காசை போட்டு படம் எடுத்திருக்கிற பரீத்துக்கு நம்ம அனைவரும் ஒரு பெரிய கரகோஷத்தோட அவருக்கு நம்ம பாராட்டுகளை தெரிவிப்போம். அவர் அந்த கதை மேலே வச்சிருந்த நம்பிக்கை, அவருடைய அந்த முழு நம்பிக்கையில் அவர் தன்னுடைய தயாரிப்பாளராகவும் தன் கதைக்கு மாறியிருக்கார். இந்த ஒட்டுமொத்த டீமுக்கும் என்னுடைய வாழ்த்துக்களை கூறி விடைபெறுகிறேன். நன்றி.